ரைட். இப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது எப்படி இந்த கேண்டோ ஆரம்பிக்குது அப்படின்னா, சத்தியவான் அந்த நாரதர் சொன்னபடி அந்த 1 இயர் கழிச்சு அவரு இறந்து போயிடுறாரு. சாவித்திரி அன்னைக்கு தான் ஸ்பெசிஃபிக்கா ஏன்னா அவன் இறக்கப் போகும் நாள் அப்படிங்கிறது சாவித்திரிக்கு மட்டுமே தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அதனால அவனோட காட்டுக்கு போறா. ஆனா போறதுக்கு முன்னாடி துர்க்கைய மட்டும் பிரார்த்தனை செஞ்சுட்டு, அவ சத்தியவானோட காட்டுக்கு போறா. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே அந்த நிகழ்வும் நடக்கிறது. அப்போ அவங்க அவங்க 2 பேர் மட்டும் அங்க தனியா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஒரு என்ன சொல்றது? நம்மள பயமுறுத்துற மாதிரி ஒரு அமைதி அங்க இருக்கு. ஒரு மயான அமைதின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு அமைதி அங்க இருக்கு. அது கொஞ்சம் பயமா இருக்கு. இங்கெல்லாம் ஆரோவில்ல அமைதியா தான் இருக்கும். ஆனா இந்த அமைதி என்ஜாய் பண்ற அமைதி. அது வேற மாதிரியான ஒரு அமைதி. நம்மள பயமுறுத்தக்கூடியதாக ஒரு அமைதி. அது மாதிரியான அமைதி இது. நான் இந்த சாவித்திரியில இந்த புக் 9 கேண்டோ 1ல இந்த ஒரு 2 1/2 பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேனோ அது வசந்தாமாவும் சொன்னாங்க. ஸோ யா இந்த ஃபர்ஸ்ட் லைன் யாராவது வாசிக்கிறீங்களா? அந்த பிரஸ்ட் வரைக்கும் 3 லைன் காட் வரைக்கும் வாசிங்க. யாராவது ஒருத்தர் கையில புக் வச்சு வாசிங்க சித்ரா. அந்த காட் அப்படின்னு முடியுது. அது வரைக்கும் வாசிங்கம்மா. ஒரு 6 7 லைன் இருக்கு. 3 6 7 லைன் இருக்கு. பேஜ் நம்பர் 571. Book 9, The Book of Eternal Night. 570. Canto 1, Towards the Black Void. சித்ரா Page வாசிக்கிறேன். 571. ஆமா. சித்ரா கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாரும் சாவித்திரி புக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம். மேம் ஆக்சுவலா சித்ரா சொல்லன்னு நினைக்கிறேன். வசந்தா மேம் தான் சொன்னாங்க. அப்படியா? வாசிக்கிறேன். ஆமா. வசந்தாவா சொன்னாங்க? இல்லையே, சித்ரா சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே, வசந்தா வசந்தம்மா வாசி. நான் தான் கேட்டேன்மா. அப்புறம் ஒருவேளை அவங்களும் கேட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதான் தெரியல. சரி, எனக்கு ஏதோ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போல. வாசிங்க வசந்தம்மா. So was she left alone in the huge wood, surrounded by a dim, unthinking world. Her husband's corpse on her forsaken breast. In her vast, silent spirit, motionless, she measured not her loss with helpless thoughts, nor rent with tears the marble seals of pain. She rose not yet to face the dreadful God. தேங்க்யூம்மா. ஒரு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இந்த சீனை பகவான் நமக்கு சொல்றாரு. இது ஃபுல்லாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது இந்த பார்ட் ஃபுல்லா இந்த 9 10 புக் 9 10 எல்லாமே நமக்கு அந்த அவளுடைய டெத்தை ஃபாலோ பண்ற அந்த ஜேர்னி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். கொஞ்சம் நடுவுல அவளுடைய அந்த இன்னர் ஜேர்னி பத்தி இருந்தாலும் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பகவான் கொண்டு போறாரு. ரொம்ப நான் ரசிச்சு படிச்சேன் இத. இப்ப so was she left alone in the huge wood. இந்த வரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது என்னது சண்முகப்பிரியா சொல்ல முடியுமா? அந்த அடர்ந்த கானகத்தில் அவள் மட்டும் தனியாக இருந்தாள். யாரு அவள்னா யாருங்க? சாவித்திரி மட்டும் தனியா இருக்கா. அந்த பெரிய கானகத்துல, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு கானகத்துல அவ மட்டும் தனியா இருக்கா.
அடுத்தது சரௌண்டட் பை அ டிம் அன்திங்கிங் வேர்ல்டு. வசந்தாமா சொல்லுங்க. அந்த சுற்றி இருக்கிற உலகம் வந்து இவளுடைய சோகம் எதுவும் தெரியாது. அவ முன்னாலேயும் சொல்லலை, இப்ப நடந்தது ஜஸ்ட் தென் நடந்ததுனால அதுவும் தெரியாது. சோ த வேர்ல்ட் அரவுண்ட் ஹர் இஸ் அன் அன்திங்கிங் அண்ட் டிம், ஒளி குன்றிய உலகம். அதனால அவ சூழப்பட்டிருக்கா. அப்படி கிடையாது. ஓகே. ஆனா வந்து அகெயின் இது வந்து அந்த வனத்தை தான் குறிக்குது, அந்த காட்டை தான் குறிக்குது. ஏன்னா இப்ப வந்து அதுல அடர்ந்த வனம் அப்படின்னு சொன்னாக்கா அநேகமா வந்து சூரிய வெளிச்சம் எல்லாம் இங்க இருக்காது இல்லையா, ஒரு டிம்மா தான் இருக்கும். நீங்க சில இடத்துல இங்க எல்லாம் ஆரோவில்ல போகும்போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்கும்போது வெயில் இருக்காது, டிம்மா இருக்கும். அது மாதிரி அந்த கானகம் எப்படிப்பட்ட இடம், மனிதர்கள் இல்லாததுனால. மனிதர்கள் இருந்தாதான் என்ன இருக்கும், சிந்தனைகளும் இருக்கும். ஆனா இது வெறும் வனம் தான். அதனால அது வந்து அன்திங்கிங் வேர்ல்டா இருக்கு. நீங்க வந்து இங்க ஆரோவில்ல இருக்கிறதுக்கும் இல்லாட்டி இது மாதிரி எங்கேயாவது ஒரு ஒரு மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு திருப்பியும் உங்க ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது உங்களால அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மனிதர்கள் இருக்கும் இடத்துல சதா சர்வ காலமும் இந்த சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். ஆனா இந்த வனம் அப்படிங்கிறது வெறும் மரங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறதுனால, மரங்கள் விலங்குகள் மட்டுமே இருக்கிறதுனால இட் இஸ் சரௌண்டட் பை அன் unthinking world. Okay. Her husband's corpse on her forsaken breast. யார் சொல்றீங்க? மைதிலி சொல்றீங்களா? அவளுடைய சத்தியவானோட அவளுடைய மார்பில் அப்படியே இருந்தா இல்லையா, அதை குறிக்கிறது இல்லையா? ஆமா, அவளுடைய மார்பில வந்து her husband's corpse அப்படிங்கிறார். கார்ப்ஸ்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? உடல் புடல் பிணம் வந்து கார்பாங்க, உயிர் போன உடலை ஒரு மிச்சம் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எச்சம்னா காக்கா எச்சம் கிடையாது, ஒரு மிச்சம். அதுல வந்து வேற ஒண்ணுமே உயிரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டெட் பாடி அப்படின்னு பகவான் சொல்லல. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு பாலிஷ்டா ஒரு உயர்ந்த நிலையில சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர் நம்முடைய பகவான். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, ஹர் ஹஸ்பண்ட்ஸ் காப்ஸ். அது ஏன் காப்ஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, திருப்பி அவன் வந்துட போறான், சத்தியவான் இல்ல, உயிரோட வந்துட போறாரு அவரு. அதனாலதான் அது டெட் பாடின்னு அவர் சொல்லல. சோ எவ்வளவு கேர்ஃபுல்லா வார்த்தைகளை பகவான் யூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம இந்த சாவித்திரி வாசிக்கிறதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஆன் ஹர் ஃபோர்சேக்கன் பிரஸ்ட். ஃபோர்சேக்கன்னா என்ன வசந்தம்மா? அந்த தனித்து விடப்பட்ட, தனித்து விடப்பட்ட. இது வந்து அபண்டன்ட் மாதிரி. ஏன்னா அங்க வேற யாருமே இல்லை, அவ ஒருத்தி தான் இருக்கா உயிரோட. இப்ப வந்து சத்தியவானும் இல்லை. அது மாதிரியான அந்த தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட அந்த ஒரு இதுல வந்து அவள் தன்னுடைய மார்பில் அவனை சாய்த்து கொள்கிறாள். ஓகே. In her vast silent spirit motionless, she measured not her loss with helpless thought. யாராவது சொல்ல முடியுமா? தாட்ஸ். மங்கை சொல்ல முடியுமாமா? சொல்றேம்மா. சொல்லுங்க. அவளுடைய பரந்த இது ஸ்பிரிட், அதாவது பறந்து விரிந்த ஸ்பிரிட்ல மோஷன்லெஸ்ஸா இருக்கு. அந்த மோஷன்லெஸ் சைலண்ட் ஸ்பிரிட் அவ வந்து தன்னோட லாஸ பத்தி மெஷர் பண்ணல. தனக்கு வந்து லாஸ பத்தி மெஷர் பண்ணல. ஹெல்ப்லெஸ் தாட்ஸ்னால, அதாவது அந்த மெஷர் பண்றது ஒரு ஹெல்ப்லெஸ் தான். அது இவ்வளவு தாட் இது வந்துருச்சே இப்படி நமக்குன்னு சொல்லி மெஷர் பண்றதுனால அது வந்து சரி இதாயிர போறது இல்ல. சோ தட் இஸ் ஹெல்ப்லெஸ் தாட்ஸ். அதனால தாட்ஸே இல்ல, அந்த மாதிரி தாட்ஸ் இல்லாம. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ. That is it. In her vast silent spirit motionless. அந்த அவளுடைய ஆன்மா எப்படி இருக்கும்? ஒரு எப்பயுமே ஆன்மாங்கிறது அசைவற்று இருக்கும், மௌனமாக இருக்கும். ஆனா இவளுடைய ஆன்மா இன்னும் பறந்து, சாவித்திரியினுடைய ஆன்மா பறந்து விரிந்தது. அது மாதிரியான அந்த பறந்து விரிந்த அசைவற்ற மௌனமான அந்த ஆத்மனில் அவ என்ன செய்யறா? எந்த சிந்தனை வந்தாலும் அது வந்து என்ன செய்ய போகுது?
சிந்தனைகளால ஏதான பிரயோஜனமா, சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது ஹெல்ப்லெஸ் தாட். நீங்க சொன்ன மாதிரி அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த இழப்பை அதை வந்து ஒரு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எல்லாம் எதுவும் புலம்பாம அதை வச்சு அந்த எதையும் அவளுடைய இந்த இழப்பை அவ அளவீடெல்லாம் எதுவும் செய்யாம விட்டுடுறா. சோ அதுக்கப்புறம் அடுத்த 2 லைன் யாராவது சொல்லுங்க. நான் படிக்கட்டுமாம்மா? வாசிங்க, நீங்களே சொல்லவும் சொல்லணும். Nor rent with tears the marble seals of pain. She rose not yet to face the dreadful God. வெரி குட். சொல்லுங்க. அவளுடைய கண்ணீர் வந்து வலி மிகுந்ததா இருந்தது. And she rose not yet to face the dreadful God. பயமுறுத்தக்கூடிய கடவுளை அவள் சந்திக்கிறதுக்கு எழும்பவில்லை. இன்னும் அவ தயாராகல அதுக்கு, இல்லையா? ஓகே. இப்ப வந்து இந்த நாட் ரெண்ட் வித் டியர்ஸ் தி மார்பிள் சீல்ஸ் ஆஃப் பெயின், அதாவது இன்னொரு இடத்துல சொல்வாரு, she was like a statue on a pedestal அப்படின்னு சொல்வாரு. ஸ்டோன் ஸ்டாச்சு லைக் ஆன் அ பெடஸ்டல் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் கல்லு மாதிரி நிக்கிறா. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்வோம், சாதாரண மனிதர்கள்னா ஏதாவது கஷ்டம் வந்தா உடைஞ்சு போயிடும். இப்ப அததான் இங்க சொல்றாரு, என்ன உடைஞ்சு போய் கண்ணீர் வரல அப்படிங்கிறார். நம்ம எல்லாம் அழுது தீர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம், இல்லையா? நான் ரெண்ட் வித் டியர்ஸ், ரெண்ட்னா அப்படியே பிச்சுட்டு வர்றது கண்ணீர், அது மாதிரி எதுவும் வரல. த மார்பிள் சீல்ஸ் ஆஃப் பெயின், அந்த வேதனை வந்து அவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும், மார்பிள்னா என்ன, ஒரு கல்லு, அதை உடைச்சிட்டு எந்த கண்ணீரும் அவ கண்ணுல இருந்து வரல. ஏன்னா அந்த அளவு தைரியமாக நிற்கிறாள்னு அர்த்தம். அதாவது உணர்ச்சி இல்லாம நிக்கிறான்னு எடுத்துக்கூடாது இந்த இடத்துல, மார்பிள் சீல்ஸ்ன்னு சொன்னதுனால. அதாவது அதை பத்தின எந்த இதுவுமே இல்லாம, அதை பத்தி பாதர் பண்ணாம, அந்த கண்ணுல இருந்து தண்ணியே வராம அவ இங்கே இருக்கா. She rose not yet to face the dreadful God. The dreadful God யார் இங்க? இறப்பு கடவுள் யமன். அந்த யமனை வந்து எதிர்கொள்வதற்காக அவ வந்து இன்னும் எழுந்திருச்சு அவ நிக்கல, எழுந்திருச்சு தயாரா நிக்கல. அவ வந்து அங்க சத்தியவானுடைய அந்த உடலை தன் மார்பின் மீது சாய்த்து கொண்டு அந்த மரத்தின் நிழல்ல அப்படியே உட்கார்ந்துருக்கா. அடுத்தது யாரு வாசிக்கிறீங்க? அடுத்த ஒரு 4-5 லைன் யாராவது வாசிங்க. ஓவர் த பாடியில இருந்து அண்ட் கீப் த ஸ்பிரிட் வில் ஸ்டில் வித்இன் இட்ஸ் ஃப்ரேம். புவனேஸ்வரி அம்மா வாசிங்க. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்மா, வாசிங்கம்மா. எங்கன்னு தெரியுதா? ஓவர் த பாடியில இருந்து வாசிக்கணும். Over the body she loved, her soul leaned out. In a great stillness without stir or voice, as if her mind had died with Satyavan. அந்த கணவன் இன்னும் வாசிங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. ஓகே, குட். அவளோட கணவனுடைய உடல் மீது அப்படியே அவளுடைய சோல், யார லவ் பண்ணினாலும், ஓவர் த பாடி லவ் ஹர் சோல் லீன்ட் அவுட். அவ அவ்வளவு காதலிச்ச அந்த கணவனுடைய பாடி மேல அப்படியே சாஞ்சிருக்கிறா. அவளுடைய சோல் சாஞ்சிருக்கு, அவளுடைய உள்ளம் அப்படியே தழுவி இருக்கு. போன ஆன்மாதான் அவனை தழுவி இருக்கு. அவளுடைய ஆன்மா தழுவி இருக்கு. In a great stillness without stir or voice, கொஞ்சம் கூட அசைவில்லை, ஒரு அப்படியே இறுக்கமான ஒரு நிலையில ஸ்டில். வந்து ஒரு சவுண்ட், ஒரு சத்தத்தை எழுப்பல, ஒரு அசைவை கொடுக்கும். As if mind died with Satyavan, அவளுடைய மனம் சத்தியவனோட சேர்ந்து இறந்து போயிடுச்சு போல இருக்குங்கிற மாதிரி, அசைவு இல்லாம, உணர்வை வெளிக்காட்டாம அவனை தழுவுன
நிலையில மனதோட தழுவுன நிலையில வரும். அவளுடைய ஆன்மாதான் அவனுடைய உடலை தழுவி இருக்கிறது. ஏன்னு சொன்னா இப்ப அடுத்த லெவலுக்கு அவ போறா. இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நம்ம வந்து சாதாரண மனித நிலையிலேயே இதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஸோ நான் வந்து இதுல ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். ஈவன் சாவித்ரி சத்யவான் அந்த புக் ஆஃப் லவ்ல கூட அந்த காதலை வந்து ஒரு மிக உயர்ந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருப்பார் பகவான். ரொம்ப ஜென்ட்லா, ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல பாக்குற மாதிரி அதை எடுத்துட்டு போயிருப்பார். அதனால இங்கேயும் வந்து அவர் என்ன சொல்றாரு, ஓவர் த பாடி ஷீ லவ்ட் ஹர், ஓவர் த பாடி ஷீ லவ்ட் ஹர் சோல் லீன்ட் அவுட். அவளுடைய ஆன்மாதான் அவள் விரும்பிய அந்த உடலின் மீது அப்படியே சாய்ந்து அது தழுவி நின்றது. சோ ஆன்மாதான் இங்க வந்து மெயினா இங்க இருக்கு. ஓகே, அடுத்த தேங்க்யூ. அடுத்த 3 லைனு. தேங்க்யூ. அடுத்த ஒரு ஃப்ரேம் வரைக்கும் யாராவது வாசிச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாசிக்கட்டுமாம்மா? வாசிங்கம்மா. But still the human heart in her bet on, aware still of his being near to hers. Closely she clasped to her the mute lifeless form, as though to guard the oneness they had been and keep the spirit still within its frame. அதாவது அவளுடைய உடல் மனித இதயம் வந்து ஆனாலும் அவளுடைய மனித இதயம் துடித்து கொண்டே இருந்தது. aware still of his being near to hers, அதாவது அவளுடைய ஜீவன் வந்து அவளுடைய இருந்ததை அவள் உணர்ந்தாள். closely she clasped to her the mute lifeless form. அவள் வந்து இன்னும் வந்து சொல்லுங்க. அதை பற்றி கொண்டு, அதாவது நெருக்கமாக பற்றி கொண்டு ஒரு மியூட் லைஃப்லெஸ் ஃபார்ம், அசைவற்ற உயிரற்ற முறையில இருந்தாலும் அவள் அதை பற்றி கொண்டிருந்தாள். as though to guard the oneness they had been. அவர்கள் இருவரும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்களோ, அந்த ஒன்றிணைந்து இருந்தார்களோ அதை வந்து காப்பாற்றுவது போல் அவள் பற்றி கொண்டிருந்தாள். and keep the spirit still within its frame. அவளுடைய ஆன்மாவை அந்த ஒரு நிலையிலேயே அவள் நிறுத்தி வைத்திருந்தாள். within its frame அப்படின்னு சொன்னா அவளுடைய உடல்லையே அதை இன்னும் வச்சிருக்கா. அவளுடைய ஆன்மா வந்து இன்னும் வெளியே வரல. பட் இன்னும் வந்து அது அழகா அப்படியே சொல்றாரு. இன்னும் அது உள்ளேயே தான் இருக்கு, அவளுக்குள்ளேயே தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பின்னாடி இந்த பயணத்தின் பொழுது உடலோட அவ போக முடியாது. அந்த ஆன்மாதான் அவங்களை பின்தொடர்ந்து போக முடியும். இறந்தவர்களை பின்தொடர்ந்து இவளுடைய ஆன்மாதான் போக முடியும். அத வந்து இப்பயே வந்து ஒரு க்ளூ மாதிரி இங்க வந்து பகவான் நமக்கு சொல்றாரு. அதாவது as if her mind had died with சத்யவான். அதாவது அவளுடைய மனது வந்து சத்யவானோட இறந்து போயிட்ட மாதிரி இருந்தாலும் கூட அவளுடைய அந்த ஹார்ட், அதாவது பிசிக்கல் பாடியில அவ இன்னும் இருக்கா. அதை எது சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவளோட இதயம் இன்னும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவ உயிரோட இருக்கா அப்படிங்கறது அர்த்தம். aware still of his being near to hers. அவனுடைய ஜீவன் வந்து இன்னும் இவளுக்கு அருகாமையிலேயே இருக்கிறதா தான் அவள் உணர்கிறாள். அதே சமயம் closely she clasped to her the mute lifeless form. அவனை வந்து ஒரு கட்டி பிடித்தபடி அப்படியே தான் இருக்கா. அந்த உடல் வந்து வெறும் உடலாக தான் இருக்காது, உயிரற்று தான் இருக்கு. ஆனாலும் அதை பிடித்தபடி இருக்கா. ஏன் அதை பிடிச்சபடி இருக்கா அப்படின்னாக்கா, as though to guard the oneness they had been. அதாவது இன்னொரு இடத்துல வந்து பகவான் சொல்லியிருப்பாரு, அவன் காட்டுல இருந்தா கூட இவளுடைய சோல் வந்து அவனோடவே இருக்கிறத சத்யவான் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அது போல இங்கேயும் வந்து அவளுடைய அந்த உயிர் வந்து இல்ல அந்த உடம்புல அப்படின்னா கூட முன்னாடி அவளுக்கு கிடைச்ச அந்த ஒன்னஸ், அந்த ஐக்கியம், அந்த உணர்வு வந்து இப்பயும் இருக்கு. they had been and keep the spirit still within its frame. அந்த ஐக்கிய உணர்வுனால என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா,
இந்த ஆன்மாவை இன்னும் அப்படி நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி யோசிக்கிறா. அந்த இப்ப வந்து ஒருத்தர் மேல ரொம்ப நமக்கு அன்பு இருந்தது, அவங்களோட வந்து ஒரு இரண்டரை ஒரு ஐக்கியமான நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி வலிக்குது, இல்லாட்டி என்ன அவங்க சஃபர் பண்றாங்க, மென்டலாவோ இல்லாட்டி பிசிக்கலாவோ, இதெல்லாம் தெரியும். இங்க ஒரு வயசானவங்க இருக்காங்க, அத வந்து ஒரு எக்ஸசைஸாவே அவங்க செய்யறாங்க. இப்ப என்னோட பாடியில இருக்கிற பெயின் வந்து அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் த ஒன்னஸ். அவங்க வந்து ஒரு எந்த பந்தமும் கிடையாது. ஆனா இத வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக செய்ய முடியும். அதே போலதான் இங்க வந்து அந்த as though to guard the oneness they had been and keep the spirit still within its frame. அப்படின்னாக்கா அந்த இறந்தவனுடைய சத்தியவானுடைய உடல்ல இன்னும் அந்த ஆன்மாவை வந்து தக்க வைக்க முடியுமா, அதை பிடிச்சு வைக்க முடியுமா அப்படிங்கிறத சாவித்திரி பாக்குறா. அதான் இங்க இருக்கிறது. ஓகே, வேற யாராவது? நான் படிச்சு ட்ரை பண்ணேம்மா. ஒரு நிமிஷம், சண்முகப்பிரியா ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. சரி, காந்திமதி வாசிங்கம்மா. தேங்க்யூமா. கொஞ்சம் படிச்சுட்டு ட்ரை பண்றேன், எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, சாரி. தென் சடன்லி தேர் கேம் ஆன் ஹர் தி சேஞ்ச் which in tremendous movements of our lives can overtake sometimes the human soul and hold it up towards its luminous source. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் கிடைச்சது. அந்த மாற்றத்துல அந்த மூமெண்ட்ஸ்ல அவங்க வந்து ஆற்றல் இழந்து விட கேன் ஓவர்டேக் சம்டைம்ஸ் தி ஹியூமன் சோல். ஒரு அவங்களுக்கு ஒரு புருவ மத்தியில ஒரு ஹியூமன் சோல் புருவ மத்தியில விட்டுருக்க ஒரு சக்தி வந்து அவங்களை கண்காணிக்குது. தி veil is torn, the thinker is no more. அந்த நிறுத்திக்கலாம், லூமினஸ் சோர்ஸோட நிறுத்திக்கலாம். ஓகேவா? and hold it up towards its luminous source. புருவ மத்தியில பிடிச்சிங்க. என்னமா புருவ மத்தியிலன்னு எங்க இருந்து பிடிச்சிங்க சடனா? எனக்கு அது தெரியும். அப்படியா? Then suddenly there came on the change which in tremendous movements of our lives can கரெக்ட். ரொம்ப தெளிவா. லூமினஸ்னா ஒளிதானமா, அதனால அது கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆச்சரியமா இருக்கு. வேற ஒண்ணு. ஓகே. Then suddenly there came on her the change. திடீர்னு ஒரு மாற்றம் அவளுக்குள்ள வருது. which in tremendous moments of our lives ன்னு சொல்றாருங்க. இங்க சாவித்திரிவா சொல்றாரு. யார சொல்றாரு பகவான்? நம்மள சொல்றாரு. அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில சில சமயம் இது மாதிரியான ஒரு கஷ்டமான அந்த சமயங்கள்ல என்ன நடக்குமா? கேன் ஓவர்டேக் சம்டைம்ஸ் த ஹியூமன் சோல். அந்த மனித ஆன்மா என்ன செய்யுமா? அதை எடுத்துக்குமா. அது வந்து அந்த வேலையை தான் எடுத்துக்குமா. நமக்கு வந்து எப்படி நம்ம இவ்வளவு தைரியமா செயல்பட்டோம் அப்படிங்கிறது பல சமயங்கள்ல நமக்கு புரியாது. ஒரு பெரிய கஷ்டமான சமயம் வந்திருக்கும், அதுல இருந்து எப்படியாவது வெளிவந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில் மட்டும் நமக்கு இருக்கும். அந்த சமயத்துல என்ன செய்யுமா? அந்த மனித ஆன்மா வந்து அந்த பணியை வந்து தான் எடுத்துக்கொள்ளும். இட் ஓவர்டேக்ஸ் சம்டைம்ஸ் த ஹியூமன் சோல் அண்ட் ஹோல்ட் இட் அப் டுவர்ட்ஸ் இட்ஸ் லூமினஸ் சோர்ஸ். அப்ப அந்த ஆன்மா என்ன செய்யுமா? அது எங்க இருந்து வந்ததோ, அது வந்து ஒரு ஒளிமிக்க ஒரு இடத்துல இருந்துதான் வந்தது, அந்த இறைவன் கிட்ட இருந்துதான் வந்தது. அந்த சோர்ஸ்ல போய் அது தூக்கி காட்டுமா, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் எப்படி நடக்கணுமோ அப்படியே வந்து அது நடந்துடும். சோ அதுதான் வந்து இங்க சொல்ல வர்றாரு. இத சாவித்திரியை மட்டும் சொல்லல, இந்த இடத்துல நம்மளையும் இங்க சேர்த்துக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல சில சமயங்கள் வரும். அப்போ வந்து இந்த ஆன்மா வந்து தன்னுடைய அந்த மூலத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டு அந்த பணியை அது செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது யாரு வாசிக்கிறீங்க? படிக்கலாமா? கண்மப்பிரியா வாசிங்கம்மா. The veil is torn
The thinker is no more. Only the spirit sees and all is known. அந்த திரை வந்து கிழிக்கப்பட்டது, அந்த மனம் வேலை செய்யவில்லை, அந்த ஆன்மா மட்டுமே பார்க்கிறது, அது மட்டுமே விஷயங்களை அறிகிறது. ஆல் இஸ் நோன்னா என்ன? அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிச்சு, அவ்வளவுதான். அது அறிந்து கொண்டது, எல்லாத்தையுமே அது வந்து தெரிஞ்சிடுச்சு. அது இட் இஸ், அது அறிந்து கொண்டது என்ன இருக்கு அப்படிங்கறது. ஏன்னா ஆன்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த திங்கிங் மைண்டுக்கு வந்து தெரியாது, சிந்தனை செய்யும் மனதிற்கு அது தெரியாது. அதுக்குதான் இங்க சொல்றாங்க த வெயில் இஸ் டார்ன் அப்படின்னா ஒரு திரை. எதுக்கு? நம்முடைய அந்த ஆன்மாவுக்கும் அதோட சோர்ஸுக்குமான அந்த திரை வந்து இப்பொழுது கிழிக்கப்பட்டது. இந்த முந்தின அந்த சோர்ஸ்ங்கிறத நம்ம சேர்த்துக்கணும். இங்க லூமினஸ் சோர்ஸ்ன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கும் நமக்குமான இந்த திரை வந்து கிழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் த திங்கர் இஸ் நோ மோர், அந்த சிந்திக்கும் இது இல்லை. பகவானுக்கு அப்படித்தான் நடந்தது லேலையோட, இல்லையா? அந்த சிந்திக்கும் அந்த இதை வந்து அவர் கம்ப்ளீட்டா எடுத்துட்டார். அது போலதான் ஒன்லி த ஸ்பிரிட் சீஸ் அண்ட் ஆல் இஸ் நோன். ஆன்மா மட்டுமே எல்லாத்தையும் பார்க்குது, அதுக்கு எல்லாம் தெரியுது, இது என்னென்ன அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் அடுத்தது யாராவது வேக வேகமா வாசிங்க, ரொம்ப டைம் ஆயிட்டு போகுது. யாராவது? ராதாராணி ப்ளீஸ். Then a calm power seated above our brows is seen, unshaken by our thoughts and deeds. Its stillness bears the voices of the world. Immobile, it moves nature, looks on life. அதாவது அந்த வெயிலி ஸ்டோன், அந்த நமக்கும் அதுக்கும் இருக்கிற திரை கிழிஞ்ச உடனே அந்த ஆன்மா வந்து எல்லாத்தையும் பாக்குறது, அதுக்கு எல்லாம் தெரியறதுன்னு சொன்னீங்க. தென் காம் பவர், ஒரு அமைதியான சக்தி வந்து சீட்டட் அபவ் அவர் ப்ரோஸ்னு, இது வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு ஆராவா நம்ம வச்சுக்கலாம். நம்ம ப்ரௌஸுக்கு மேல இருக்கிற ஒரு சீட்டட் பவர், டிவைன் பவர். அன்ஷேக்கன் பை அவர் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ். நம்மளுடைய நினைவுகளும் செயல்களும் அதை வந்து அசைக்காம அது அவ்வளவு ஒரு அமைதியில இருக்கு. அண்ட் அதோட உலகத்துடைய எல்லாத்தையும் அது தாங்கிட்டும் இருக்கு, எல்லா குரல்களையும் தாங்கிட்டும் அமைதியா இருக்கு, ரியாக்ட் பண்ணாம. இம்மொபைல், இட் மூவ்ஸ் நேச்சர், லுக்ஸ் ஆன் லைஃப். ஒரு அசையுமே இல்லாமையும் அது வந்து நேச்சரை நடத்திட்டு அசைவற்ற நிலையில் அசைவோடு இருந்து அப்படி உலகத்தை பார்த்துட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த காந்திமதி சொன்னாங்க இல்லையா, என்னதுமா காந்திமதி சொன்னீங்க? புருவ மத்தியில அம்மா நான் டெய்லி அதுல கன்ஃபியூஸ் ஆகுமா, புருவ மத்தியில லைட் இருக்குமா இல்லைன்னா அம்மா சொன்ன மாதிரி ஹார்ட்ல லைட் கொண்டாடணுமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இது வந்து நீங்க சொன்ன அந்த அதுதான். இப்ப என்ன அப்படின்னாக்கா, then a calm power seated above our brows. இந்த ஒரு அமைதியான அந்த ஒரு தெய்வ சக்தி அது வந்து உட்கார்ந்துருக்கு நம்முடைய புருவ மத்தியில. சோ அது வந்து என்ன செய்யுது, அதுதான் அந்த சோர்ஸே, நம்முடைய சோர்ஸே, அந்த லூமினஸ் சோர்ஸே அதுதான். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, இஸ் சீன் அன்ஷேக்கன் பை அவர் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ். அது வந்து நாம வெளியே வர்றதில்லை. இங்க முன்னாடியே அந்த திரை கிழிக்கப்பட்டதுனால அது வந்து என்ன செய்யுது, இது நம்முடைய சிந்தனைகள், இந்த நோக்கங்கள், இது எல்லாத்தையும் அது அதனால வந்து அது எந்த அதிர்ச்சிக்கு ஆளாவதில்லை. ஐயோ இவன் அப்படி நினைச்சிட்டானே அப்படின்னு எல்லாம் இல்லை. அது அசையாம அப்படியே இருக்கு. இட்ஸ் ஸ்டில்னஸ் பேர்ஸ் த வாய்ஸஸ் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம சொல்றோம் அந்த ஊர்ல இந்த போர் நடந்துச்சு, இங்க வந்து இன்னைக்கு புயல் வரப்போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாகிறோம். ஆனா அது மாதிரி எதுவுமே அது இல்லை. ஒரு அசைவற்று இருக்கு. இந்த உலகத்தின் குரல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அது அசைவற்று இருக்கு. இம்மொபைல், இட் மூவ்ஸ் நேச்சர், லுக்ஸ் ஆன் லைஃப். இயற்கையும் அது வந்து நடத்தி கொண்டு இந்த வாழ்வையும் அது பார்க்கிறது. ஆனா எதுவுமே அது அசைறது இல்லை. அதாவது இப்ப என்னன்னா, இது வந்து புருஷா ஆஸ்பெக்ட், ஒரு சாட்சி புருஷனாக எல்லாத்தையும் பார்க்குது. அதுக்கப்புறம் வேற யாராவது வாசிங்க. வசந்தாம்மா திருப்பி வாசிங்க. வசந்தாம்மா இல்லையா? வாசிங்க வாசிங்க. It shares immutably its foreseen end, untouched and tranquil,
amid error and tears, and measureless above our striving wills. Its gaze controls the turbulent whirl of things. அங்க நிறுத்தவா? நிறுத்துக்குமா, சொல்லுங்க அது என்னன்ட்டு. இப்ப அங்க வந்த அந்த டிவைன் காம் பவர், இட் ஷேப்ஸ் இம்யூட்டபிளி இட்ஸ் ஃபார்சீனியன்ஸ். அது வந்து அதனுடைய கண்ட்ரோல், அதோட செயல்பாடு அது இங்க வந்து அப்படியே இட் டேக்ஸ் த கீ ரோல். அதுதான் மாஸ்டர் ஆகுது. அது அப்படியே அன்சேஞ்சபிளி இங்க நிலை பெறுது. ஷேப்ஸ் இம்யூட்டபிளி. அண்ட் அது வந்து இட் இஸ் untouched and tranquil. அத வந்து எதுவும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட பேரமைதி. இட் இஸ் among errors and tears, everything it is the dominating point. It dominates over everything. And measureless above our striving wills. நம்முடைய வில்லுங்கிறது நம்ம சாதாரண சங்கல்பம் வந்து இட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் ஆர்டினரி திங்ஸ். நமக்கு வந்து அந்த ரொம்ப டிவைன் ஸ்பிரிட்டுக்கு எதிர நிற்க முடியாது. சோ அந்த காம் பவர், அதோடைய பெர்ஃபெக்ட் பவர், இட் இஸ் மெஷர்லெஸ் and it stands above all our striving wills. Its gaze controls the turbulent whirl of things. நார்மலா இங்க உலகத்துல நடக்கக்கூடிய கொந்தளிப்பான ஒரு சுழற்சி ஆஃப் ஆக்ஷன்ஸ், செயல்பாடுகள், அது அத்தனையும் இதனுடைய அந்த காம் பவருடைய ஒரு பார்வை கண்ட்ரோல் பண்ணிடும். ஆமா, ஒரு பார்வை கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் இட் இஸ் நாட் டச்டு பை எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். அதாவது நம்மளுடைய கண்ணீரோ இல்லாட்டி வேற எதுவும் தவறுகளோ அதை வந்து அது டச் பண்ணாது. அது என்ன செய்யணுமோ அதை மட்டும் அது செய்யும். அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க வந்து நமக்கு புரியுது. இட் ஷேப்ஸ் இம்யூட்டபிளி இட்ஸ் ஃபார் சீன் எண்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து இந்த ஒரு சொல்யூஷன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது எங்கேயோ தொலை தூரத்துல இருக்கும். ஆனா இது வந்து அத ஒரு முழுசா அதை வடிவமைச்சிடுது. அது வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணுது. அந்த சொல்யூஷனை, அதனுடைய முடிவை அது வந்து ஒரு உருவாக்கி விடுகிறது. அதே சமயத்துல untouched and tranquil amid error and tears. எதனாலையும் அது வந்து இது பாதிக்கப்படுவதே இல்லை. நம்முடைய தவறுகளோ இல்லாட்டி குற்றங்களோ கண்ணீரோ அது எதுவுமே அதை தொடுவதில்லை. அண்ட் மெஷர்லெஸ் அபவ் அவர் ஸ்ட்ரைவிங் வில்ஸ். நாம எவ்வளவோ முயற்சி செய்வோம், இதை செய்யணும் அதை செய்யணும், எல்லாத்தையும் முயற்சி செய்வோம். ஆனா இந்த காம் பவர் வந்து அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது வந்து அதனுடைய வேலையை அது செய்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் செஞ்சோம் அப்படின்னு. அது இல்லவே இல்லை. இட்ஸ் கேஸ், அதனுடைய பார்வை தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. எது இங்க நடக்கிற அத்தனை விஷயங்களும், எல்லா கன்ஃபியூஷன்ஸ், கேயாஸ், குழப்பங்கள், அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அதனுடைய பார்வை மட்டுமே. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது யார் வாசிக்கிறா? நான் படிக்கட்டுமாமா? படிங்க ராதாராணி. To mate with the glory it sees, the spirit grows. The voice of life is tuned to infinite sounds. The moments on great wings of lightning come, and godlike thoughts surprise the mind of earth. இது வந்து சில வந்து ஒரு ஹிடனா சொல்லியிருக்காங்க ஸ்ரீ அரவிந்தர் மாதிரி தெரியறது. அந்த ஒரு அமைதியான, நமக்கு புருவத்துக்கு மேலன்னு அவங்க சொன்ன மாதிரி இந்த டிவைன் பவர் அமைதியா எல்லாத்தையும் பாக்குறது எதுக்குன்னா வெற்றியோட மேட் பண்றதுக்கு, வெற்றியோடு சேர்வதற்கு தான் அது பொறுமையா இருக்கு. அப்பதான் நம்முடைய ஆன்மா வளர்க்கிறது. அப்ப நம்மளுடைய வந்து வாழ்க்கையோட குரல் வந்து பலவித அது எல்லையே இல்லாத சப்தங்களோட அந்த குரல் இணைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பலவிதமான மூமெண்ட்ஸ், பல தருணங்கள், ஒளிமிக்க தருணங்கள், அற்புதமான விங்ஸ், அற்புதமான இறகைகள்ல நமக்கு வருது. அதுதான் வந்து காட்லைக் தாட்ஸ் ஆல்சோ வருது. சிலப்ப நமக்கு வர தாட்ஸ் ஆச்சரியமா இருக்கு. அண்ட் காட்லைக் தாட்ஸ் சர்ப்ரைஸ் த மைண்ட் ஆஃப் எர்த். இந்த புவியின் இதயத்தை அது ஆச்சரியப்பட வைக்கிறது. ஏதோ சொல்லிருக்கேன் தெரியல. தேங்க்யூ. அதாவது ஆன்மா வளரும் போது என்ன நடக்குதுன்னு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான்.
வேற ஒண்ணும் இல்லை. அதாவது டு மீட் வித் த க்ளோரி இட் சீஸ், அதனுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மாண்பு, ஒரு ஒரு மகிமை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட அது இணையும் பொழுது ஆன்மா வந்து வளர ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னா அந்த க்ளோரி அப்படிங்கிறது கேபிட்டல் G போட்டிருக்காரு. அப்ப வந்து அது தெய்வீக மாண்பு, அதோட அது இணையும் பொழுது டு மீட் வித் த க்ளோரி இட் சீஸ் த ஸ்பிரிட் க்ரோஸ். அப்போ வந்து அந்த ஆன்மா வந்து வளர ஆரம்பிக்குது. அது மாதிரி வளர்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸ். த வாய்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் டியூன்டு டு இன்ஃபினிட் சவுண்ட்ஸ். வாய்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றாரு. வாழ்வினுடைய இந்த குரல் இது வந்து எதோட போதான், இன்ஃபினிட் சவுண்ட்ஸ். அதாவது வெறும் இந்த சாதாரண குரலாக இல்லை, அது வந்து எல்லாத்தோடையும் வந்து அதோட டியூன் ஆயிக்குது. டியூன் பண்றதுன்னா என்ன, இப்ப வந்து ஒரு தம்புரா இருக்கு, அந்த பாட்டு பாடுறவங்க எல்லாம், கர்நாடிக் மியூசிக் பாடுறவங்க எல்லாம் அந்த தம்புரா இல்லாம பாட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஸ்ருதி சேர்க்கும் இல்லையா, அதை டியூன் பண்ணுவாங்க முதல்ல. அது போல இந்த வாழ்வின் குரல் வந்து மற்ற அந்த அனந்தமான இந்த குரல்களோட அது வந்து தன்னை இணைத்துக் கொள்கிறது, டியூன் பண்ணிக்குது. த மொமெண்ட்ஸ் ஆன் கிரேட் விங்ஸ் ஆஃப் லைட்னிங் கம். அப்படி எல்லாத்தோடையும் இணையும் போது என்ன ஆகும், இன்ஃபினிட் சவுண்ட்ஸோட இந்த வாழ்வின் குரல் இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கிரேட் விங்ஸ் ஆஃப் லைட்னிங் கம். லைட்னிங் அப்படின்னு சொன்னாக்கா இங்க வந்து ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஞானம் வந்து ஒரு மின்னல் வெட்டு போல அப்பப்ப நமக்கு வந்துட்டு போகும். அது பெர்மனண்டா இல்லை. நமக்கு எப்ப மழை வருதோ அப்போ வந்து ஒரு மின்னல் வரும். இது வந்து எப்பயோ அக்கேஷனலா நடக்கிறது தான். ஆனா அது மாதிரி சமயத்துல வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது தன்னுடைய அந்த பரந்த சிறகுகளை விரித்து கொண்டு அது வந்து சில சமயம் வரும். அண்ட் காட்லைக் தாட்ஸ் சர்ப்ரைஸ் த மைண்ட் ஆஃப் எர்த். அந்த லைட்னிங் தான் என்னது, காட்லைக் தாட்ஸ். அந்த சிந்தனைகள் வந்து கடவுளர்கள் சார்ந்த அந்த சிந்தனைகள், அது வந்து இந்த மைண்ட் ஆஃப் எர்த் அப்படின்னா மனித மனத்திற்கு அது வந்து சேருகிறது. ஒரு மின்னல் வெட்டு போல. அதையே நம்மளால தாங்கிக்க முடியாது. ஓ எனக்கு ஞானம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் தான், ஒரு ஃப்ராக்மெண்ட் தான், ஒரு பகுதி தான், ஒரு இத்தினூண்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு டேஸ்ட் பார்க்குற மாதிரி, இல்லாட்டி ஒரு சாம்பிள் மாதிரி நமக்கு வந்து நம்மை தொட்டு விட்டு செல்கிறது. அது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய ஆன்மா வளரும் பொழுதுதான் இது நடக்குது. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? வேற யாரும் இல்லையா? இன்னும் 15 பேர் இருக்கீங்க போல. யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பானுப்பிரியா, எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? வாசிங்க. Into the soul's splendor and intensity, a crescent of miraculous birth is tossed, whose horn of mystery floats in a bright void. சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்ம அந்த சோல் பத்தி பார்த்தோம் இல்லையா? சோ அதனுடைய அந்த அற்புதம், அந்த அந்த அற்புதம், பிரமாதம், ஒரு அந்த ஸ்பிளெண்டர், அதனோட இன்டென்சிட்டி, அதுல வந்து எப்படி இருக்குன்னா கிரெசன்ட், அந்த மூன் வந்து வளர்பிறை தேய்பிறை போல இந்த பர்த்ல வந்து அந்த மிராக்கிள்ஸ் வந்து டாஸ் ஆகுது. அண்ட் அந்த டாஸ் ஆகுறது வந்து ஃபர்தரா எப்படி வருதுன்னா, a horn of mystery. அது வந்து ஒரு அந்த மிராக்கிள்ஸ், அந்த இது நடக்கிறது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஃப்ளோட் ஆகுது. இது எல்லாமே எங்கன்னா அந்த பிரைட் வாய்ட், அந்த ஒளி, அந்த பிரைட் வாய்ட்ல எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரியுதுமா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா இப்போ ஒரு சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சந்திரனுக்கு ஒளி இருக்கா? நிலவுக்கு ஒளி இருக்கா? இல்ல இல்ல, சூரியன்ட்டு தான் அது வாங்கிக்குது. சூரியனுடைய ஒளியை வந்து அது பிரதிபலிக்கிறது இல்ல? அது போலதான் நம்முடைய ஆன்மா என்ன செய்யுது, அதுல இருந்து கொஞ்சம் வாங்கிக்குது. நம்முடைய சோர்ஸ், அந்த லூமினஸ் சோர்ஸ்ன்னு படிச்சோம் இல்லையா, அதுல இருந்து அது எடுத்துக்குது. இன்டு த சோல்ஸ் ஸ்பிளெண்டர், அந்த மேல சொன்ன அந்த லைட்னிங் வந்து நமக்குள்ள வர்றதுனால, ஆன்மாவுக்குள்ள வர்றதுனால, ஸ்பிளெண்டர் அண்ட் இன்டென்சிட்டி, a crescent of miraculous birth is tossed. சும்மா அது ஒரு ஒரு ஒளி கீற்று போலதான்.
ஒரு தேய்பிறையில நீங்க பார்த்திருப்பீங்க. 2வது பிறை 3ஆம் பிறை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு சின்ன வளையம் மாதிரி ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும். அது போலதான் நமக்கும் வந்து அது மாதிரி ஒரு ஞானம் லேசா அது கிடைக்குது. Whose horn of mystery floats in a bright void. இது வந்து என்ன சொல்றது, அந்த இவ்வளவு பெரிய மேக கூட்டத்துல அது பகல்ல இருந்தா அந்த கிரசன்ட் மூன் தெரியுமா? தெரியாது. தெரியாது. இங்க பிரைட் வாய்டுன்னு சொல்றாரு, இருட்டுன்னு சொல்லல. கரெக்டா? ஒளி வெள்ளம், ஒளி மிகுந்த பெருவெளி, ஒளி மிகுந்த அந்த பெருவெளி. அதுல வந்து இந்த கிரசன்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம மனிதனுக்கு கிடைச்ச ஞானம் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அது கூட இந்த ஆன்மா விழிக்கும் பொழுது இது மாதிரி ஒரு டச் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது யார் வாசிக்கிறா? வேற யார் இருக்கா? வேற யார் இருக்கா? அதுல 15 பேர் காட்டுது. வேற யார் இருக்கீங்க? பானுப்பிரியாவை திருப்பியும் வாசிங்க பார்க்கலாம். சரிம்மா. As into a heaven of strength and silent thought is ravished, all this living mortal clay is seized, and in a swift and fiery flood of touches shaped by a harmonist unseen. So பியூட்டிஃபுல். அந்த டச்ல வந்து யூனோ ஹெவனோட ஸ்ட்ரென்த், அந்த தாட்ஸ்ல எல்லாம் சைலன்ஸ், இந்த மார்டல் கிளே வந்து அவ்வளவு அழகா ஷேப் அப் ஆகுது. அண்ட் அந்த டச் இஸ் லைக் யூனோ தட் ஹார்மோனிஸ்ட் அன்சீன், அதுமா சொல்ல வருது. சோ எவ்ரிதிங் இஸ் ஷேப்ட் பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ. சோ வேற யாராவது சொல்றீங்களா? ராதாராணி சொல்றீங்களா என்னன்னு? இன்னைக்கு உங்களதான் கிளாஸ் எடுக்க வைக்க போறேன் எல்லாரையும். சொல்லுங்க ராதாராணி. இவங்க ஆல்ரெடி படிச்ச லைனுக்கு சொல்லணுமா, மேல படிக்கணுமா மேடம்? இல்ல, இதே லைனுக்கே சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு சந்தோஷத்துல மூழ்கி போய் சரியா சொல்லல. சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அற்புதமான வரிதான். அதாவது நம்முடைய வந்து சக்தி வந்து heaven of strength and silence thought is ravishedனா அப்படியே நம்ம ஸ்பெல் பவுண்ட் ஆயிட்டோம், கேப்டிவேட். அப்ப கேப்டிவேட் ஆன உடனே அந்த மார்டல் கிளேவை வந்து யாரு பொசஸ் பண்ணிடுறாங்க? அந்த இறைவன் வந்து அதை பொசஸ் பண்றாரு, இந்த மார்டல் கிளேய, இந்த சோலை. seized and a swift and fiery flood, ஒரே ஃபாஸ்ட் அண்ட் ஃபயரி ஃப்ளட் ஆஃப் டச்சஸ். அதாவது ஃபுல் the human clay has been touched all over the body by the harmonist unseen. அவர் தான் வந்து பெரிய மியூசிஷியன். இந்த ஹார்மோனியத்தை எடுத்து அவர் வந்து அப்படி வாசிக்கும் போது எப்படி எல்லா இடத்தையும் டச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஷேப்பிங் திஸ் மார்டல் கிளே. ஓகே, குட் குட். இப்ப எல்லாருக்கும் சாவித்திரி புரிஞ்சிடும், அவ்வளவுதான். இது ஒண்ணும் பெரிய இது இல்ல. புவனேஸ்வரிமா சொல்லுங்க. ஆமா, இந்த இடத்துல ஃபயரி கிளவுட் ஃப்ளட்னு படிக்கலாங்க. ஃபயரி இல்லையா, ஃபியரிங்கிற மாதிரி தானே இருக்கு. இல்ல, ஃபயரி தான், கரெக்ட் தான். ஃபயரி தானா? ஓகே 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 மேடம், தேங்க் யூ. கரெக்ட் தான் அது. இப்போ வந்து as into a heaven of strength, சொர்க்கத்தின் இது மாதிரி வலிமை மாதிரி நமக்குள்ள வந்து பூந்துடுச்சு. இது இப்ப வந்து நமக்குள்ள பூர்ல சாவித்திரிக்குள்ள பூந்துடுச்சு. அவ்வளோ பெரிய வலிமை அவளுக்குள் புகுந்து விட்டது. அண்ட் சைலன்ஸ் தாட் இஸ் ராவிஷ்ட், அவளை ஆட்கொண்டு விட்டது. எல்லாம் என்னன்னது? இந்த வலிமையும் அந்த அமைதியான மௌனமான சிந்தனையும் அவளை ஆட்கொண்டு விட்டது. ஆல் திஸ் லிவிங் மார்டல் கிளே, இதை நமக்கு கூட எடுத்துக்கலாம், சாவித்திரிக்கு மட்டும் இல்ல. லிவிங் மார்டல் கிளே என்ன அழகா சொல்றாரு. கிளேனா களிமண்ணு, ஆனா இது வந்து மார்டல் கிளேன்னு சொல்றாரு. அப்ப மனித களிமண்ணுன்னு சொல்லணும். ஆனா இது வந்து அதுக்காக நீ வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் நினைச்சுக்காத. லிவிங் மார்டல் கிளே அப்படின்னு சொல்றாரு. ஆல் திஸ் லிவிங் மார்டல் கிளே இஸ் சீஸ்ட், அதை வந்து அப்படியே அது ஆட்கொள்கிறது, மனிதனை அது ஆட்கொண்டு விட்டது. அண்ட் இன் அ ஸ்வீஃப்ட் அண்ட் ஃபயரி ஃப்ளட், அது அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ரொம்ப வேகமாக நமக்குள்ளே கொட்டுகிறது. இதுல பாரதியார் சொல்லுவார் இல்லையா ஒரு கவிதை, எந்த கவிதைன்னு சொல்ல முடியுமா? விரலை வைத்தாய் நந்தலாலா. அதேதான். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலா. அவரா தீன்றதுதான் சொன்னார்.
ஆனா பகவான் அப்படி சொல்ல, உனக்குள்ளேயே வந்து கொட்டிருச்சு அப்படின்னு சொல்றார். ஃபயரி ஃபிளட் நமக்குள்ள பாயுது ஆஃப் டச்சஸ் ஷேப்டு பை எ ஹார்மோனிஸ்ட் அன்சீன். ஹார்மோனிஸ்ட் அதனாலதான் கேபிட்டல் ஹெச்ல போட்டாரு. இது வந்து எங்கேயோ இருக்கிற இவர் வந்து கடவுள், அவர் வந்து எல்லாத்தையும் அந்த ஸ்ருதி சேர்க்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, இன்ஃபினிட் லைஃப் இஸ் டியூன்டு டு இன்ஃபினிட் சவுண்ட்ஸ்னு. அந்த ஹார்மோனிஸ்ட் தான் இவர். அவர் வந்து என்ன பண்றாரு, இதை எல்லாத்தையும் நம்மால பார்க்க முடியாத அவர் வந்து இதை அனைத்தையும் தழுவிக்கொண்டு அதை தீண்டி அதை வந்து அடுத்த இறைநிலைக்கு நம்மை கொண்டு போகிறார். இதை ஷேப் பண்றதெல்லாம் அந்த ஹார்மோனிஸ்ட், அன்சீன் ஹார்மோனிஸ்ட் தான் இத பண்றாரு. அடுத்தது, எல்லாருக்கும் டைம் இருக்கா இல்லாட்டி முடிக்கலாமாங்கிற சொல்லணும். டைம் இருக்கா? இருக்குங்கம்மா. ஓகே, பவானி ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. சொல்றேன். A new sight comes, new voices in us form, a body of the music of the gods. புது பார்வை, புது ஒளி, குரல் இதெல்லாம் வருது. அது வந்து கடவுளோட மியூசிக், கடவுளோட இசைக்கு தேகமா மாறுற மாதிரி இருக்கு. ஓகே, இது எதனால வந்தது? இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வரிகளோட இப்ப வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். நம்ம எது ஆட்கொண்டது? நம்ம கண்ணுக்கு தெரியாத ஹார்மோனிஸ்ட் வந்து நம்மை ஆட்கொண்டார். அதனால என்ன ஆகுது? எ நியூ சைட் கம்ஸ். எல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு. இப்ப வந்து ஒரு புதிய கோணத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. நியூ சைட் கம்ஸ், நியூ வாய்ஸஸ் இன் அஸ். இது வேற எங்கே இருந்தல்ல, நமக்குள்ள இருந்தே வருது. நமக்குள்ள இருந்தே புது குரல்கள், அது வந்து இறைவனுடைய குரல், அது வந்து வருது. இன் அஸ் ஃபார்ம் எ பாடி, அதுவே வந்து ஒரு உடலை வந்து வடிவமைக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய அந்த இசை போல அந்த உடல் கூட அது மாதிரி ஆகிவிடுகிறது. அது எதனால அப்படின்னு சொன்னா, தி ஹார்மோனிஸ்ட் அன்சீன், தி டச் ஆஃப் த ஹார்மோனிஸ்ட் அன்சீன். அதனால ஓகே, அடுத்தது யாரு வாசிக்கிறா? நான் படிக்கிறேம்மா, எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது. படிக்கட்டுங்களா? வாசிங்கம்மா. தேங்க்யூம்மா. Large quivering of Godhead immortal இருந்து வாசிங்க. Okay. Immortal yearning without name leap down, large quivering of Godhead seeking run, and weave upon a cushion filled of form, a high and lonely ecstasy of will. ஓகேம்மா. சண்முகப்பிரியா அதுக்கு சொல்ல முடியுமா? ப்ளீஸ்மா. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அமரத்துவமானதோட விளைதலினோட தாக்கத்தினால ஒரு திருச்சல் மாதிரி ஒண்ணு இறங்கி வந்தது. அப்பொழுது வந்து ஒரு நடுக்கம், அந்த இறைத்தன்மையில ஒரு நடுக்கம் அதோட ஏற்பட்டது. அந்த ஓட்டம் வந்து ஒரு கிளர்ச்சி, ஒரு நடுக்கம் மாதிரி. அது வந்து அந்த ஊட்பாவு நெசல், அந்த துணியில ஒரு எப்படி அந்த 2 பாவு இருக்கும் இல்லையா, நூல் வகை, அந்த மாதிரி வந்து நமக்குள்ள அந்த ஒரு அமைதியாக அது வந்து ஊடுருவுது. அப்புறம் வந்து அந்த திடச்சித்தமானது அந்த தனிமையிலும் உயர்ந்த ஆனந்தத்திலும் அது கிடைக்கிறது. High and lonely ecstasy of will. Okay, yeah, right. Immortal yearnings. Yearningsனா என்ன? ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இது வந்து சாதாரண ஆசையோ விருப்பமோ இல்லை. இது வந்து வேற எங்க இருந்தோ மேல இருந்து ஒரு உயர்நிலையிலிருந்து வந்த ஒரு அழியாத, என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். விதவுட் நேம், அதுக்கு பேரெல்லாம் கிடையாது. அது வந்து கீழே இறங்குது இப்போ. லார்ஜ் குவரிங்ஸ், அதனால அவ்வளவு பெரிய ஒரு இம்மார்டல் ஏர்னிங்ஸ் கீழே வர்றதுனால இங்க எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கம் வருது. நமக்கு வந்து திடீர்னு அன்னையினுடைய சக்தி இறங்குச்சு அப்படின்னு சொன்னா நம்மால வந்து அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளவுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்முடைய ஆன்மாவினுடைய கெப்பாசிட்டி, நம்ம அந்த அளவு வேலை செய்யல. அதனால நமக்கு அவ்வளவுதான் முடியும். அதனால இங்க வந்து என்ன ஆகுது? லார்ஜ் குவரிங்ஸ், அந்த இரக்கத்தினால இம்மார்டல் ஏர்னிங்ஸ்
அந்த பெயர் இல்லாத அந்த இம்மார்டல் ஏர்னிங்ஸோட இறக்கத்தினால என்ன ஆகுது, ஒரு பெரிய நடுக்கம் ஆஃப் காட் ஹெட் சீக்கிங் ரன். அது அப்படியே பாய்ந்தோடி வர்றதுக்காக அது இங்க ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துது, ஒரு நடுக்கத்தை அதிர்வை ஏற்படுத்துது. அண்ட் வீவ் அப்பான் எ பியூசன் ஃபீல்ட் ஆஃப் காம். ஆனா வேற என்ன செய்யணும், அது ஒரு அமைதியான நிலையில தான் அது நிறைய நாள் இருக்க முடியும். இது மாதிரி ஏதாச்சும் எக்ஸைட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த சக்தியை நம்ம விட்டுடுவோம். அதனால அண்ட் வீவ் அப்பான் எ பியூசன்ட் ஃபீல்டு. பியூசன்ட்னா ஒரு சக்தி மிக்க ஒரு களம். அந்த களத்துல அது அமைதியான அந்த களத்துல அது இருக்கு. எ ஹை அண்ட் லோன்லி எக்ஸ்டசி ஆஃப் வில். இது சாதாரண வில் இல்ல, சங்கல்பம் கிடையாது. இது மிக உயர்வானது, தனிமையானது, அதே சமயம் மிகவும் ஒரு ஆனந்தம் மிக்கது. அது மாதிரியான ஒரு வில். இது மனிதர்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அம்மா அம்மா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேம்மா. ஆமா, அதான் மதர் ஆஷ்ரம்ல மத்தியானத்துக்கு மேல ஈவினிங் ஃபுல்லா எக்ஸசைஸ் இந்த அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, எஜுகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு காரணம், தேங்க்யூ மதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது காரணமே அதுதான். ஏன்னா இந்த உடல் ஹியூமன் கிளே, லிவிங் ஹியூமன் கிளே அதை தாங்கிக்கணும். அதுக்காக தான் மதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? மேடம் நான் படிக்கிறேன், ஆனா தமிழ் அர்த்தம் தெரியாது. வேண்டாம் வேண்டாம், வாசிங்க வாசிங்க. ஓகே. This in a moment deeps was born in her. Now to the limitless gaze disclosed that sees things bordered from human thinking's early lids. The spirits who had hidden in nature soared out of his luminous nest within the worlds. அடுத்தது வாசிங்க, அடுத்த லைனும். Okay. Like a vast fire, it climbed the sides of night. ஓகே, இது வேற யாராவது சொல்ல முடியுமா? வசந்தம்மா சொல்லுங்க, சொல்லுங்க வசந்தம்மா. Thank you, Ma. This in a moment depth was born in her. இந்த சொல்லப்பட்ட இந்த அருமையான ஹை அண்ட் டவுன்லி எக்ஸ்டசி ஆஃப் வில், அதெல்லாம் அப்படியே ஒரு மினிட்ல மிகுந்த ஆழமாக அவளுக்குள் எழுந்தது. அந்த a change came, suddenly a change came அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அந்த சேஞ்ச் இப்ப that has got itself stabilized in Savitri. அது நிலை பெற்றது. This in a moment's depth was born in her. Now to the limitless gaze disclosed that sees things barred from human thinking's earthly lyrics. The spirit who had hidden in nature's soul. அந்த அவுட் ஆஃப் அடிஷனல் பாயிண்ட், அது இந்த 3 லைனுக்குமா கொஞ்சம் சேர்த்து ட்ரை பண்றேன். சோ இந்த ஒரு முன்னாலேயே இந்த கேஸ பத்தி சொன்னாங்க இல்லையா, அந்த கேஸ் it has opened, disclosed is opened. சோ அந்த அவளுடைய இந்த பெரும் அந்த எழும்பிய அந்த ஆற்றல் மோமெண்ட்ஸ் டெப்ஸ்ல எழுந்த அந்த சேஞ்ச் to limitless gaze disclosed, it opened into a very limitless infinite. ஒரு பெரிய பார்வை அங்க வந்தது. அந்த பார்வை that sees, the gaze that sees things barred from human thinking's earthly lids. அந்த மனித எண்ணங்கள், நினைவுகள், புரிதல்கள், சிந்தனையின் வளம், இதனுடைய மனித சிந்தனை, மனித பார்வை, இந்த பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட இந்த பார்வைக்கு தெரியாத barred from all these பார்வை, அந்த பார்வை அந்த எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம், ப்ராஃபட்டிக் விஷன் அங்க ஓபன் ஆகுது. So it is a limitless gaze that sees things barred from human thinking's earthly lids. And the spirit who had hidden in nature's soul. In the nature, N capital,
பேரியற்கை. அதுல வந்து மறைந்து இருக்கக்கூடிய அந்த இது பேரான்மா கேபிட்டல் எஸ், அது இப்ப வந்து வெளிப்பட்டு மேல் நோக்கி இழறது. சோல்ஸ் அபவ். அண்ட் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவுட் ஆஃப் ஹிஸ் லூமினஸ் நெஸ்ட், அது வந்து ஒரு ரொம்ப ஒளி பொருந்திய ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இப்ப வந்து அது எழும்புது. இட் சோர்ஸ் அபவ் ஃப்ரம் தட் லூமினஸ் நெஸ்ட். அந்த லூமினஸ் நெஸ்ட் எதுங்கிறதுனா இந்த வித்இன் த வேர்ல்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஹவு இட் கோஸ் அப்படின்னா லைக் a vast fire it climbed the skies of night. அது அப்படியே வந்து அந்த காட்டுத்தீயெல்லாம் மாதிரி அடக்க முடியாத ஒரு பெரும் தீ, அந்த பேர் அக்னி, அது வந்து எழுறது. அவளுடைய ஆற்றல்ங்கிறது வந்து இங்க அக்னியா சொல்றாங்க. எப்பவுமே ஆற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவருடைய ஆன்மா, அவளுடைய ஆன்மாவை வந்து இங்க அக்னியாக, அந்த நெருப்பாக அவர் வந்து இங்க சொல்றாரு. தேங்க்யூ வசந்தம்மா. ஏன்னு சொன்னா இத்தனை நாள் வந்து நம்முடைய அந்த கண்களுக்கு ஆன்மா விடுபட்டதுனால அது நம்முடைய கண்களுக்கு மறைத்திருந்த எல்லா விஷயங்களையும், நம்ம கண்களால பார்க்க முடியாத பல விஷயங்களை அந்த ஒரு அளவு கடந்த அந்த பார்வையால இப்ப அவளால பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஆன்மா பார்க்கும் பார்வை, கண் பார்க்கும் பார்வை வந்து இது கிடையாது. இது எல்லாம் அந்த டச்னால வருது. அதுக்கப்புறம் the spirit who had hidden in nature soared out of his luminous nest. இப்ப வந்து ஒரு பறவையை கூண்டுல அடைச்சு வச்சிருந்தோம்னா அது என்ன செய்யும்? அது ஒரு தங்க கூண்டுல அடைச்சு வச்ச மாதிரி அவளுக்குள்ள இருந்தது இத்தனை நாள். இப்போ இந்த பார்வையால அது விடுபட்டு அது வந்து பறந்து போயிடுச்சு. இப்போ லூமினஸ் நெஸ்ட் வித்இன் த வேர்ல்ட்ஸ், அதாவது இந்த உலகத்திற்குள்ள அடைப்பட்டிருந்த அந்த ஒரு கோல்டன் நெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. தங்கக்கூட்டுல அடைச்சு வச்சிருந்தாலும் அந்த பறவைக்கு வந்து அது விருப்பம் இருக்காது அதுக்குள்ள இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து அது விடுபட்டுருச்சு. இட் அவுட் ஆஃப் இட்ஸ் லூமினஸ் நெஸ்ட் அது இட் சோர்டு டு ஹை, அப்படியே சருன்னு அது பறந்து வெளியே போயிடுது. அதை வந்து இன்னொரு ஒரு கம்பாரிசனாவும் அதை சொல்றாரு. எப்படின்னாக்கா ஒரு பெரிய நெருப்பு வந்து வானத்தை நோக்கி இரவில அது கொளுத்தும் போது வானத்தை நோக்கி போறது போல. நீங்க எல்லாரும் போன்ஃபயர் பார்த்திருப்பீங்க இல்லையா? போன்ஃபயர் பார்த்திருக்கீங்க தானே? யாரோ இல்ல, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கோமா? டான் ஃபயர்னு கூட சொன்னாங்க. டான் ஃபயர், போன் ஃபயர். நாங்க சொல்றது போன் ஃபயர். அந்த போன் ஃபயர் வந்து அது மாதிரி இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வேற யார் வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன். Thus were the cords of self-oblivion torn, like one who looks up to far heights she saw, ancient and strong as on a windless summit. Above her, where she had worked in her lone mind, laboring apart in a sole tower of self, the source of all which she had seemed or wrought, a power projected into cosmic space, a slow embodiment of the aeonic will, a starry fragment of the eternal truth. இது வந்து இன்னும் அடுத்த ஒரு நிலை. இது மாதிரி அந்த விடுபட்ட அந்த ஆன்மா வந்து என்ன செய்தமா? thus were the cords of self-oblivion torn. அதாவது தன்னையே அந்த மறந்திருந்த அந்த இது வந்து கிழித்து கொண்டு அது வந்து இப்போ போகுது. அது ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பறவைக்கு ஒப்பா சொன்னாரு, நெருப்புக்கு ஒப்பா சொன்னாரு. இப்போ வந்து அந்த கார்ட்ஸ்னா என்னது? இந்த தந்தி கம்பிகள் சொல்லுவாங்க இல்லையா? அது போல அதை வந்து அதுல இருந்து விடுபட்டு அது போகிறது. Like one who looks up to far heights she saw. அதாவது தொலை தூரத்துல ஒருத்தர் எப்படி பார்ப்பாங்களோ அது போல இப்ப அவளுடைய பார்வை வந்து வேற எங்கேயோ இருக்கு. இது எங்க இருந்து இந்த இறப்பு கடவுள் பக்கத்துல வந்துட்டானா இல்லாட்டி எங்க இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட அவ வந்து பாக்குறா. ஏன்ஷியன்ட் அண்ட் ஸ்ட்ராங் as on a windless summit. அதே சமயம் எப்படி இருக்கா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. ஒரு உச்சியில நிக்கிறா. ஒரு தன்னுடைய மன உறுதியின் அந்த வில் பவர், சங்கல்பத்தின் மிக உச்சியில அவ இருக்கா. ஏன்ஷியன்ட் அண்ட் ஸ்ட்ராங் as on a windless summit, above her where she had worked in her lone mind.
அது வந்து சத்யவான் படுத்திருக்கும் பொழுது, இரவில் தூங்கும் பொழுது, இவ மட்டும் தனியா உட்கார்ந்து இந்த யோகத்தை வந்து செஞ்சுட்டே இருப்பா சாவித்ரி. சோ அது போல இப்ப வந்து திருப்பியும் அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறா. இன் ஹர் லோன் மைண்ட், லேபரிங் அபார்ட் இன் அ சோல் டவர் ஆஃப் செல்ஃப். தன்னுடைய அந்த ஆத்மனின் அந்த உச்சத்துல ஒவ்வொரு படிநிலையாக, டவர்னாக்க ஒரு கோயில் கோபுரம் மாதிரி, ஒவ்வொரு இதுவா வந்து லேபரிங் அப்பார்ட், அதுல வந்து அந்த தன்னுடைய பணியை செய்து கொண்டே போகிறாள், உழைத்து கொண்டே இருக்கிறாள். The source of all which she had seemed or wrought. இதனுடைய அந்த மூலம் அது எங்க இருந்து வந்தது அப்படின்னு அவளுக்கு தெரியும். A power projected into cosmic space. அந்த சம்மிட் வந்து எப்படி இருக்கு, அந்த டவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சக்தி வந்து அந்த வான வெளியில ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில வர்றது போல அது இருக்கு. A slow embodiment of the aeonic will. இது வந்து எப்படி சொல்றாருன்னா, பல யுகங்களாக இது மாதிரியான ஒரு விருப்பம் இருந்தது மனிதனுக்கு. வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில அடுத்த நிலைக்கு போகும் பொழுது அந்த இம்மார்டாலிட்டி, இரவாத நிலை ஒண்ணு அது வரணும் அப்படிங்கிறது அது எப்பயுமே இருக்கிறதா. இது வந்து ஏயானிக் வில், யுகம் யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இது. ஆனா இதோட ஒரு ஸ்லோ எம்பாடிமெண்டா இப்போ ஆயிருக்காது. A starry fragment of the eternal truth. அந்த சத்தியத்தின் என்றென்றும் இருக்கும் அந்த மெய்மனுடைய அந்த சத்தியத்தினுடைய ஒரு துண்டு போல ஒரு சின்ன பிராக்மெண்ட். ஆனா அது எப்படி இருக்கு, ஸ்டாரி பிராக்மெண்ட் அப்படிங்கிறார். நட்சத்திரம் எப்படி வந்து ஒளி வீசுமோ அது போல ஒரு சின்ன துண்டாக அது வந்து இப்போ இருக்கு. அது மாதிரி இப்போ இந்த சாவித்திரி வந்து அந்த அளவுக்கு பாயிருக்கா அப்படின்னு சொல்ல வர்றார். The passionate instrument of an unmoved power. பேஷனேட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஆர்வத்தோட எப்படி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அந்த சீக்ரெட் நாலேஜ்ல அந்த புக் 1ல அவரை பத்தி விவரிச்சாங்களோ, ஒரு ஆரோ மாதிரி அவர் போறாரு, ஒரு ஃபயரி, அது என்னது, ஒரு வால் நட்சத்திரம் போல அவர் போறாரு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார். அதே போல இங்கேயும் வந்து த பேஷனேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அன் அன்மூவ்டு பவர், அதாவது அசைக்கவே முடியாத அந்த பேராற்றலினுடைய ஒரு சின்ன கருவியாக அவளை இப்ப நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் a presence was there that filled the listening world. அந்த சமயத்துல அங்க வந்து ஒரு சாநித்தியம், இறைவனுடைய சாநித்தியம் வந்து அந்த மொத்த இடத்தையுமே அது வந்து நிரப்பி இருக்கு. லிசனிங் வேர்ல்ட், a central all assumed her boundless life. அந்த ஒரு பிரசன்ஸ் தான் அந்த ஒருவன், அவனுடைய அந்த ஏகனுடைய அவன்தான் ஆல் அசியூம்டு, அவன் தான் இது எல்லாமாவும் ஆயிருக்கான். ஆல் அசியூம்டு ஹர் பவுண்ட்லெஸ் லைஃப். அவளுடைய அவ வந்து இப்ப தன்னையே அப்படி எல்லாமா பாக்குறா. தன்னை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் அவளாவே இருக்கிறத அவ பாக்குறா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அவ எப்படி வந்து ஒரு பிரபஞ்ச உணர்வாக அவள் ஆகிறாள் அப்படிங்கிறது இந்த வர்ற வரிகள்ல இது தெரியுது. A sovereignty, a silence and a swiftness. சாவரனிட்டினா என்ன, ஒரு பிரம்மாண்டம், அதே சமயம் a silence, மௌனம், அண்ட் ஸ்விஃப்ட்னஸ், அதே சமயம் வேகமும் கூட. அது வந்து மெதுவாலாம் இருக்கிறது இல்லை, ஒரு வேகமும் கூட. One brooded over abysses, who was she. அந்த பிரசன்ஸ் வந்து என்ன பண்ணுச்சான், அவ மேல அப்படியே கவிந்து போய் ஒரு கோழி அடை காக்குறது போல அவளையே வந்து விடாம அது வச்சிட்டு இருந்தது. இந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஏயானிக் வில் சொன்னார் இல்லையா இதுக்கு முன்னாடி, அந்த இது as in a choric robe of unheard sounds. கோரஸ்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து பாடுறது. ஆனா இது வந்து காதுகளுக்கு, நம்முடைய காதுகளுக்கு கேட்க முடியாத குரல்கள். அது வந்து என்ன செய்தான், ஒரு கோரஸா வந்து இப்ப வந்து பாடுற மாதிரி இருக்கு. இது எல்லாம் நமக்கு நம்ம கண்களாலேயோ இல்லாட்டி நம்மளுடைய காதுகளாலேயோ இதெல்லாம் நம்மளால அறிய முடியாது.
இதெல்லாம் அந்த வேற்றுலக அனுபவங்கள் அவளுக்கு கிடைக்குது. A force descended, trailing endless lights. ட்ரெயில்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? Going behind, lagging, following. ஆமா, ஒரு வால் நட்சத்திரம் போச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஒரு ட்ரெயில் இருக்கும் இல்ல, ஒரு வால் மாதிரி ஒண்ணு போகும். அது போல அந்த சக்தி வந்து, தெய்வ சக்தி வந்து இங்க கீழே இறங்குச்சு. ட்ரெயிலிங் என்லெஸ் லைட்ஸ். இப்ப வால் நட்சத்திரம் போகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு லைட் அப்படியே நீளமா இருக்கும் இல்லையா, நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்க முடியும். அது போல அந்த சக்தி இறங்கும் பொழுது அந்த ஒளியும் அது முடிவற்று அப்படியே அதை தொடர்ந்து வருது. லிங்கிங் டைம் செகண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதாவது எப்படி நம்முடைய சாதாரண இந்த காலங்கள், இன்னைக்கு வந்து பகல், காலை, இரவு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இது வந்து எதனோட கடைசியில அது தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இது அனைத்தும் அந்த அனந்தத்தோட அது எல்லையற்று அதோட போய் சேருது. இல்லிமிட்டபிளி இட் கேர்ட் தி எர்த் அண்ட் ஹர். இது வந்து அவளையும் இந்த புவியையும் அப்படியே சேர்த்து வைக்குது. இந்த நில உலகத்தையும் பூமியையும் அவளையும் ஒரு என்ன சொல்றது, எல்லையற்ற ஒரு இதுல வந்து சேர்த்து வைக்குது, ஒரு இணைப்பாக சேர்க்குது. It sank into her soul and she was changed. இந்த ஃபோர்ஸ், இந்த பிரசன்ஸ், ஏற்கனவே சொன்ன அந்த சாநித்தியம், அன்னையினுடைய அந்த தெய்வீக அந்த சக்தி, அதுக்கப்புறம் இது எல்லாம் வந்து இப்ப என்னது, sank into her soul, அவளுடைய ஆன்மாவில் அப்படியே மூழ்கி போகுது. என்ன ஆகுது, and she was changed. அதனால அவள் மாறிவிடுகிறாள். Then like a thought fulfilled by some great word, that mightiness assumed a symbol form. இது மாதிரி அந்த ஆன்மாவுக்குள்ள அது போய் மூழ்கி போனதுனால ஏதோ வந்து ஒரு லைக் அ தாட் ஃபுல்ஃபில்டு பை சம் கிரேட் வேர்டு. நமக்கு வந்து பல சமயங்கள்ல இந்த தேடுதல், ஆன்மீக தேடல் இருக்கும் பொழுது யாரோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் நமக்கு வந்து அந்த பதிலா இருக்கும், அந்த தேடுதலுக்கு ஒரு பதிலாக இருக்கும். அது போல இங்கேயும் வந்து ஒரு ஒரு பெரிய வார்த்தை அவளுக்கு கேக்குது, அதுவே அவளுக்கு போதுமானதாக இருக்கு. The mightiness, that mightiness assumed a symbol form. அதுவே வந்து ஒரு குறியீடான ஒரு உருவத்தையும் அது வந்து எடுத்துக்கொள்கிறது. Her beings spaces quivered with its touch. அவளுடைய அந்த ஜீவனின் அந்த இடங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, அந்த தொடுதலினால, இறைவனுடைய சாநித்தியத்தால நடுங்க ஆரம்பிக்குது. It covered her as with immortal wings. ஏற்கனவே இந்த விங்ஸை பத்தி அவர் சொன்னாரு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல, 572வது பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. இது வந்து அவளை கவிழ்ந்து கொள்கிறது, அதை முழுசா அவளை மூடிக்குது, அந்த பிரசன்ஸும் அந்த சக்தியும் அது எல்லாமே. On its lips the curve of the unuttered truth. அப்ப அவளுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள் கூட எப்படி இருக்குமா, இதுவரைக்கும் சொல்லப்படாத சத்தியத்தின், உரைக்கப்படாத சத்தியத்தின் வார்த்தைகளை அது வந்து சொல்ல ஆரம்பிக்குதாமா. A halo of wisdom's lightnings for its crown, it entered the mystic lotus in her head. இப்பதான் அந்த சகஸ்ர தளம் அப்படிங்கிற அந்த சக்கரம், நம்முடைய தலைக்கு மேல இருக்கிற அந்த சகஸ்ர தளம் அது வந்து திறக்கிறது. A halo of wisdom's lightnings for its crown, it entered the mystic lotus in her head. அதுக்குள்ள நுழையுது. இப்ப சாதாரணமா மற்ற ட்ரெடிஷ்னலான யோகங்கள்ல எல்லாம் கீழே இருந்துதான் ஒவ்வொரு சக்கரமா திறக்கும், கடைசியில அந்த சகஸ்ர தளம் ஓபன் ஆகும். ஆனா சில சமயம் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை, மேல இருந்து அந்த சக்தி இறங்குறது அப்படிங்கிறதுனால மேல இருந்து இறங்கி ஒவ்வொரு சக்கரமாக அது வந்து திறக்கிறது. A 1000 petaled home of power and light. அப்படியே அந்த 1000 தாமரைகள் கொண்ட அந்த சகஸ்ரதலம் அது வந்து விரிந்து அது வந்து சக்தியின் இல்லமாக, ஒளியின் இல்லமாக அது ஆகிறது. Immortal leader of her
மார்டாலிட்டி. அதுதான் என்னைக்குமே இருக்கிற தலைவன். ஸோ இறைவன் அவளுடைய இந்த உருவத்துல, மனித உருவத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவன். டூயர் ஆஃப் ஹர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபவுண்டன் ஆஃப் ஹர் வேர்ட்ஸ். அதுதான் இனிமே என்ன செய்ய போகுது? எல்லா வேலைகளையும் அதுதான் அவளுடைய வேலைகளை செய்ய போகிறது. அவளுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் ஊற்றாக அதுதான் இருக்க போகிறது. Invulnerable by time, omnipotent, it stood above her calm, immobile and mute. அது அப்படியே தலைக்கு மேல அப்படியே இருக்கு. காலத்தினால பாதிக்கப்படாத ஒண்ணு, சர்வ வல்லமை உடையது. அவளின் தலைமையில அமைதியாக அசைவற்று பேச்சற்று இருக்கிறது. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? தேங்க்யூமா, ரொம்ப அருமையான போர்ஷன். தேங்க்யூ மேடம். அருமை மேடம். அப்படியே நாங்க ஒரு நிமிஷம், ஏன்னா எனக்கு படிக்க முடியல, கொஞ்சம் நிறைய சொல்ல தெரியாது, நான் லேட்டா வேற ஜாயின் பண்ணேன். அப்படியே ரொம்ப அருமை மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன், 1.5 மணி நேரம். தேங்க்யூ. தேங்க்யூமா, ரொம்ப நல்லா